வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பஜ்ஜி. புசு புசுன்னு இந்த மாதிரி பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு பஜ்ஜி சீவிர கட்டையில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்னதாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி மெலிசாக இந்த சைஸில் எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு 400 கிராம், அரிசி மாவு 50 கிராம், காரத்துக்கு தகுந்தாப்படி மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் கலராக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, சோடா மாவு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா மாவு பதம் மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசையணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு இந்த கட்டிஸில் இருக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு கரெக்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம உருளைக்கிழங்கு அந்த மாவில் தொட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தடவி இந்த மாதிரி போடணும். போடையில் கொஞ்சம் மெதுவாக போடணும், கையில் தெரிச்சிடும் எண்ணெய். பார்த்திங்களா, இந்த மாதிரி பிரட்டி விடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரட்டி விடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பிரட்டி விட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். புஷ்ஷுன்னு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் வேகணும். பார்த்திங்களா, இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ண ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா, அருமையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி, புசு புசுன்னு. நன்றி, வணக்கம்.